love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல சாப்டர் 94. இந்த சயின்ஸ் பைல இன்னைக்கு பார்க்க போது சாப்டர் 6. போன சாப்டர் 5 வந்து கிராஃப். அந்த கிராஃப் வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போதும் 2 பார்ட்டா பார்ப்போம். ஓகே, அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு லெக்சர் எப்படியும் 5 நிமிஷத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால ஒரேடியா போர் பண்ண விரும்பல, அதனாலதான். சரியா? இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்பேஷியல் டேட்டா பார்ட் 1 சயின்ஸ் பைத்தன்ல சாப்டர் 6 ஸ்பேஷியல் டேட்டா பார்ட் 1. இந்த ஸ்பேஷியல் டேட்டானா இப்போ இது ஒரு ஸ்பேஸா வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற டேட்டா பேரு ஸ்பேஷியல் டேட்டா, இல்ல இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேரு இது ஒரு ஸ்பேஸ்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஸ்பேஷியல் டேட்டா. ஜஸ்ட் தோராயமா வச்சுக்கோங்க. இது வந்து பாயிண்ட்ஸ் ஆன கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆன கோஆர்டினேட் சிஸ்டம். The spatial data வந்து refers to data that is represented in the geometric space. Okay, அங்கதான் data. The geometric space க்கு பேர் தான் the spatial data. அதுதான் points in the coordinate space. இப்போ finding if a point is inside a boundary or not லாம் நம்ம வந்து spatial data deal பண்றோம். The SciPy வந்து it provides a model. SciPy.spatial சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அது வந்து தான் functions for the spatial data. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆப்டிமைசரு, கிராஃப் எல்லாத்துக்குமே அது மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ட்ரையாங்குலேஷன் ஒன்று இருக்குங்க. அடுத்த இது இந்த ட்ரையாங்குலேஷன்னா என்னன்னா, ட்ரையாங்குலேஷன் ஆஃப் அ பாலிகான் is to divide the polygon into multiple triangles. ஒரு பாலிகான் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு பென்டகான் இருக்கு, 5 இதில் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாங்கிளா போட்டால் அதுக்கு பேர் ட்ரையாங்குலேஷன். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஏரியாவை கம்ப்யூட் பண்ணலாம். அந்த ஏரியா ஆஃப் பாலிகானுக்கோ, அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கோ, இல்லை அந்த ஏரியா ஆஃப் பென்டகானுக்கோ. அதுதான் ட்ரையாங்குலேஷன். அந்த ட்ரையாங்குலேஷன் வந்து வித் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, it means creating surface composed triangles in which all of the given points are on at least one vertex of a triangle the surface. சரியா? இந்த triangulation method வந்து to generate the point is delta unay அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓப்பன் க்ளோஸ் parenthesis delta unay. ஓகே, அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஆல் த பாயிண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன் vertex of a triangle வச்சு பண்ணுறது தான் இது delta unay. இப்போ உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த ஃபிகர் வந்து என்னால் போட முடியாது. அது ஏன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து இங்கே அந்த மெமரியில் அது இங்கே இல்லை. ஓகே, இந்த அனக்கோண்டால இல்லை. பட் யூஸ்வலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்படி வச்சிருக்கேன் நான். இந்த 3 lines டு மேக் த கம்பைலர் டு ட்ரா. இந்த 3 லைன் வந்து இந்த கம்பைலர் ட்ரா பண்ண வைக்கும். அதில் மேட் பிளாட் லிப்லாம் வந்து கம்பைலர் ட்ரா பண்ண வைக்கும். அப்புறம் மிச்சம் போல் வழக்கம் போல் இது இம்போர்ட் நம்பை எஸ்எம்பி, அதுக்கப்புறம் இந்த டெல்லா யூஎன்ஒய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லா யூஎன்ஒய் தான் வந்து இந்த ட்ரையாங்குலேஷனுக்கு இது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரே கொடுக்கணும். ஓகே, இந்த 2 3 இந்த மாதிரி ஒரு அரே கொடுக்கணும். ஒரு அரேயோட ஃபேமிலியை கொடுக்கணும். இது வந்து சிம்பிளிஃபைஸ் பண்ணுங்கிறோம். இதை வந்து இந்த பிளாட்டை போடுங்கிறோம். இந்த பேசிக்காக இந்த பிளாட் சேவ் ஃபிகர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து பேசிக்காக ட்ரா பண்ணும். பட் இந்த இடத்துல இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் ட்ரா பண்ண முடியல. ஓகே, அது நீங்களே பார்ப்பீங்க. பாருங்க, இந்த லைன்ஸ் வந்து பேசிக்காக வந்து இதை ட்ரா பண்ண முடியலங்கிறாங்க. அப்படி இந்த லைன்ஸை நான் எடுத்துட்டு கூட நான் பண்ணால் கூட எனக்கு பேடாக தான் வரும். பாருங்க, இஸ் யூஸிங் அக்ரிகேட்டர். ஸோ அதனால் வந்து இட் கேனாட் ட்ரான்னு சொல்லுறது. அக்ரிகேட்டர் இல்லாமல் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு அக்ரிகேட்டர் இல்லாமல் நான் போடுறேன், அதையும் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் இல்லை. ஸோ அந்த நான் ஜியூஐ பேக்அண்ட் அதனால வந்து காமிக்காது. ஸோ பிளாட் ஷோ வந்து காமிக்காது. இதான் என்னோட பிரச்சனை இப்போதைக்கு. ஓகே, ஸோ பட் இந்த கோடு தான் நீங்கள் போடுவீங்க. இப்போ இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் ஹல்லுன்னு ஒன்று இருக்கு. அந்த கான்வெக்ஸ் ஹல் வந்து எப்படின்னா, smallest polygon that covers all of the given points. Okay, smallest polygon that covers all of the given points. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ணாலும் அது வரப்போதில்லை. இந்த ஸ்மாலஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த கான்வெக்ஸ் ஹல் வந்து பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பாலிகான் தட் கவர்ஸ் ஆல் த கிவன் பாயிண்ட்ஸ். அதுக்கு இந்த கான்வெக்ஸ் ஹல். எப்படி இருந்தாலும் இங்க வந்து நம்ம வந்து இந்த டெல்லா யூஎன்ஒய்க்கு பதிலாக அந்த கான்வெக்ஸ் ஹல் போடுறோம். மிச்சம் எல்லாமே சேம். பட் இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா கம்பைலரு இது நான் ஜியூஐ. ஸோ அதனால இது ஒர்க் ஆகாது. இது ட்ரா பண்ண முடியாது.
சரியா? இப்போ ஸ்மாலஸ்ட் பாலிகான் டு ஃபைண்ட் மாதிரி. இப்போ அடுத்தது கேடி ட்ரீன்னு ஒன்று இருக்கு. கேடி அந்த கேடி வந்து எப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருங்க. ஆப்டிமைஸ் டு ஃபைண்ட் த நியரஸ்ட் நெய்பர். இப்போ இங்கே இருக்கேன், என்னோட நியரஸ்ட் நெய்பர் இவன். அதாவது என்ன சொல்லுவாங்க, சூரியனுக்கு அடுத்தது என்ன இருக்கு? அங்காரகன் தானே, மார்ஸ் தானே. அப்புறம் அதுக்கப்புறம் பூமிக்கு யார் இமீடியட் நெய்பரு, எங்கே குரு இருக்காரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நியரஸ்ட் நெய்பர் அப்படி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் நியரஸ்ட் நெய்பர் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்டிமைஸ்ட் ஃபார் த நியரஸ்ட் நெய்பர். அந்த நியரஸ்ட் நெய்பர் யாருக்கும் அந்த query தான் அந்த கேடி ட்ரீ. அந்த கேடி ட்ரீ வந்து you can efficiently ask which points are nearest to a certain given point. Efficiently ask which points are close to a certain given point. The KD tree method வந்து it actually returns a KD tree object. The KD tree method வந்து it returns a KD tree object. சரியா? The query method வந்து returns a distance to the nearest neighbor and the location of the neighbor. The query method வந்து அதோட distance கொடுக்கும், nearest neighborக்கு location of the neighbor. Okay, nearest இதுக்கு அந்த location, nearest neighborக்கும் அந்த location of the neighborக்கும் கொடுக்கும் the distance. அந்த இது query method. இப்போ நான் இங்கே இருக்கேன், இதை நீங்கள் போடும்போது ஸோ இந்த இது வந்து உனக்கு பெருசே கிடையாது. ஃப்ரம் SciPy இந்த ஸ்பேஷியல் இம்போர்ட் கேடிட்ரின்னு சொல்லிட்டு போடுறேன், ஒரு அறையை போடுறேன், இந்த கேடிட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு போடுறேன், இந்த query வந்து 1,1ன்னு சொல்லிட்டு போடுறேன், பிரிண்ட் போடுறேன். இதை போட்டுனா இது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நியரஸ்ட் நெய்பர். சரியா? இன்னைக்கு இது போதுங்க. கண்டிப்பாக இதே உங்களுக்கு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு வந்து பஞ்ச் ஆஃப் டிஸ்டன்சஸ் பார்ப்போம். சரியா? இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன், நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.